தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானுலகு மண்ணுலகு வாழமறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத 5 கர 3 விழி நால்வாய் ஆனைமுகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி கொண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் சான்றோர்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 40 சொல்லதிகாரம் பெயரியல் பகுதி 10. இது பெயரியலின் நிறைவு பகுதியாக அமைகின்றது. லகர லகர ஈற்று அகிரிணை பெயர் பொது பெயர்களின் விழி உருகு. லா லா ஈற்று அகிரிணை பெயர் பொது பெயர்க்கண் ஈற்றையல் நீட்சியும் உருபு ஆகுமே என்பது நூற்பா. லா லா ஈற்று அகிரிணை பெயர் லகர லகர ஈற்று அகிரிணை பெயரின் கண்ணும் லா லா ஈற்று பொது பெயர் கண்ணும் 2 இடத்துலையும் சேர்க்கணும். இந்த லா லா ஈற்றுங்கிறது அகிரிணை பெயருக்கும் சேர்க்கணும், பொது பெயருக்கும் சேர்க்கணும். லா லா ஈற்று பொது பெயர் கண்ணும் ஈற்றையல் நீட்சியும் உருவாகுமே. ஈற்று அயல் நீடுதல் அதுவும் உருவாக வரும். இப்போ அகிரிணை பெயரை பார்க்கலாம். முயல் முயால் என்று விളിக்கப்படுகிறது. காட்டுச்சார் ஓடும் குறுமுயால். ஆரல் ஆரல் என்பது ஒரு வகை மீன். ஆரால் இப்படி விളിக்கப்படுவது பார்க்கணும். அவரை லகரம் கிளிகள் கிளிகால் மரங்கள் மரங்கால் இவற்றையெல்லாம் விழிப்பது உண்டு. காமம் மிக்க கழிவடர் கிளவி என்கிற நிலையிலே காப்பியங்களில் மற்றும் சிற்றிலக்கியங்களில் இவை விളിக்கப்படுவதை காணலாம். இவையெல்லாம் அகிரிணை விழி ஈற்றையில் எழுத்து நீண்டதை பார்த்தோம். சரி, பொது பெயர்க்கன் எப்படி அமையும்? தூங்கல் தூங்கால். தூங்கல்னா என்ன அர்த்தம்னா தொங்குகின்ற கையையுடைய யானையை குறிக்கும். தூங்குதல் என்றாலே சோம்பேறித்தனம். யாரெல்லாம் சோம்பேறித்தனம் உடையவர்களாக இருக்கிறோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அகிரணையாக இருந்தாலும் சரி தூங்கல் என்று சொல்லுவது வழக்கம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். தூங்குதல்னா காலதாமதப்படுத்துதல். ஆகையினால தூங்கல் என்பது தூங்கால். சோம்பேறித்தனம் உடையவனே, சோம்பேறித்தனம் உடையவளே, சோம்பேறித்தனம் உடைய பொருளே என்று ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் யாவற்றுக்கும் பொருந்துவதனாலே அது பொது பெயரிலே அடங்குகிறது. மக்கால் மக்கள் என்பது மக்கால் என விളിக்கப்படுவதை ஆக ஈற்று அயல் நீட்சி உருவாக அமையக்கூடிய பாங்கினை அறிய முடிகின்றது. ஆக லா லா ஈற்று அகிரிணை பெயர்களாகட்டும் லா லா ஈற்று பொது பெயர்களாகட்டும் வெளியேற்கிற பொழுது ஈற்றயல் எழுத்து குறிலாக இருப்பது நெடிலாக நீள்வதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த நூற்பா விழி உருவுகளுக்கு புறநடை. கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அண்மையின் இயல்பும் ஈரழிவும் சேய்மையின் அளவும் புலம்பின் ஓவும் ஆகும். 4 பதிவுகளுக்கு அண்மையின் இயல்பும் ஈரழிவும். அண்மையில் இருக்கிற பொழுது 2 நிலை ஏற்படுகிறது. இயல்பு ஈரழிவு. இப்போ புலவன் அருகில் இருக்கிற பொழுது புலவ, நண்பன் அருகில் இருக்கிற பொழுது நண்ப, அரசன் அருகில் இருக்கிற பொழுது அரச.
அந்த ஈற்றில் இருக்கக்கூடிய நகர ஒற்று கெடுகிறது. அண்மையின் ஈரழிவு. இயல்புன்னு அப்படியே சொல்கிறது. அது நம்ம வழக்கத்தில் பார்க்குறோம். முழு பெயரை சொல்லக்கூடிய ஒரு நிலை என்று கூட பார்த்தோம். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தம்பி தம்பி, தொலைவில் இருந்தால் தான் தம்பின்னு ஆகும், கிட்ட இருந்தான்னா தம்பி என்று இயல்பாக சொல்வதாக சொல்லுவது. அண்மையின் இயல்பும். அருகில் இருக்கிற பொழுது எந்த மாற்றம் இல்லை. இப்போ முழு சொல்லியே தான் சொல்கிறாங்க, எந்த அண்மையில் இருந்தால் கூட மாற்றுவதில்லை என்று கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஈரழிவுங்கிறது நகர ஒற்று கெடுதல் பெரும்பாலும். சேய்மையின் அளவும். மாத்திரை அதிகமாக கொடுத்து அழைக்க வேண்டியதாக இருக்கிற தொலைவில் இருக்கிறவரை. மால் மால், சிறார் சிறார், தொலைவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே மாத்திரை மிகுகிறது. தம்பி மாத்திரை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். சேய்மையின் அளவு. அதுக்கடுத்து புலம்பின் ஓவும். புலம்புகிற பொழுது ஓகாரம். அப்பன் அப்பாவோ, ஐயன் ஐயாவோ என்று ஓகாரம் மிகக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஆக அண்மை விழி, சேய்மை விழி, புலம்பு விழி. விழின்னே சொல்கிறார் இதை சங்கர நமச்சிவாயர். அண்மை விழி என்று பார்க்கிற பொழுது 2 நிலைகள், இயல்பாக இருத்தலும் ஈறு அழிதலும். சேய்மை விழி என்று பார்க்கிற பொழுது அளவு மிகுதல். அது இத்தனை மாத்திரம் இல்லை, நீண்டு ஒழிக்கிறத பார்க்குறோம். புலம்பின் ஓவும். புலம்புகின்ற பொழுது ஓகாரம் இடம்பெறுகிறது என்று பொதுவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதுவரையில் பார்த்த சான்றுகள் எல்லாமே இதற்கு பொருந்தக்கூடியனதான். இவை விழி உருவுகளுக்கு புறநடை. அடுத்து விழி உருவு ஏலா பெயர்கள். முதல்லயே சொன்னார், விழி கொள்ளும் பெயரோடுன்னு தொல்காப்பியர் சொல்கிற மாதிரி இவரும் ஏற்கும் பெயரோடுன்னு சொன்னார். சில பெயர்கள் விழி ஏற்காதுன்னு. அது எதுன்னு இப்போ சொல்கிறார். ஏன்னா புறநடைக்கு வந்துட்டார் இல்லைங்களா, அதனால் இங்கே தொகுத்து சொல்கிறார். விழி உருவு ஏழாதவை. எவையவற்றையெல்லாம் விழிக்க முடியாது. நுவ்வொடு வினா சுட்டு உற்ற நாளா வை தூ தாம் தான் இன்னன விழியா. விழியான விழிக்கப்படா. முதல்ல நு என்பதோடு சேர்ந்து வரக்கூடிய நா லா ரா, இதை 3ஐயும் பார்த்துருவோம் முதல்ல. அதனால தான் இதை பிரித்து சொல்லிட்டார். நு என்பது ஆண்பால் பெண்பால் பலர்பாலோடு சேர்ந்து வருகிறது. அந்த ஈரோடு வருகிற பொழுது என்ன ஆகும்? நொமன் நொமல் நுமர் நொமன் நொமன் நொமல் நுமர். எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரி சொந்தக்காரர் என்பதாக அமைகிறது. அவை விழி ஏற்குமா? நொமனே நொமலே நுமரே விழி ஏற்பது இல்லை, சரியாக வராது. அந்த 3 விழி ஏற்க மாட்டா. அது முதல்ல முடிச்சிடுமா? நு என்பதோடு சேர்ந்து வரக்கூடிய நா லா ரா விழி ஏலா ஒரு செய்தியை முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து வினா. வினா என்பது 3 எழுத்துக்களாக உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. வினா எழுத்து. சுட்டெழுத்து 3 நமக்கு தெரியும். அகரம் ஈகரம் ஒகரம். அகரம் அதோ என்று சொல்லுகிற மாதிரி தொலைவில் வர்றதுனால சேய்மை சுட்டு, ஈகரம் அண்மை சுட்டு, இடைநிற்றல் மேல் நிற்றல் இதெல்லாம் சொல்லுகிற பொழுது பின்னால் இருத்தல் இதெல்லாம் சொல்லும்போது ஒகரன்றாங்க. ஆ இ ஊ என்று சுட்டு எழுத்து தான் 3ன்னு பார்த்தா வினா எழுத்தும் 3 என்று இந்த நூற்பாவுக்கான உரையின் வழி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. என்னென்னு கேட்டால் ஏ யா என்ற இந்த 3ஐயும் சொல்கிறாங்க. இது ஒரு 3, இது ஒரு 3, 6 எழுத்தாச்சா. இதில் பாருங்கள், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். வை வந்து பலவின்பால், தூ வந்து ஒன்றன்பால். உதாரணமாக அவன் அவள் அவர் அது அவை, இவன் இவள் இவர் இது இவை, உவன் உவள் உவர் உது உவை. ஆக அந்த 3 இந்த 5 பெருக்குனா 5 15 ஆச்சுங்களா. வினாவில் 3ன்னு சொன்னோமே, அது என்னென்னா ஏ யான்னு பார்த்தோம். எவன் எவள் எவர் எது எவை, ஏவன் ஏவல் ஏவர் ஏது ஏவை, யாவன் யாவல் யாவர் யாது யாவை. இதெல்லாம் இப்போ யாவன் யாவல் யாவர் யாது யாவை தான் தொல்காப்பியர் காலத்தில் இருந்தது. எவன் என்பது பார்த்தீங்கன்னா அகிரணைக்கு இருந்தது. எவன் என்பது தான் பிறகு என்னை என்ன என் என்றெல்லாம் மாறியதாக சேனா வரைகிற உரையின் வாயிலாக அறிய முடிகிறது. அது வந்து தொல்காப்பியர் காலம். ஆனால் எவன் எவள் எவர்ங்கிறது பிற்காலம். எவன் சொன்னான் எவள் சொன்னாள் எவர் சொன்னவர்
அப்படின்னு பிற்காலத்தில் வந்துடுது. இன்றைய வழக்கில் இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஆக வினா ஏ ஏ யா சுட்டு ஆ இ உ இந்த 6 எழுத்துக்கள் 6 எழுத்து முதல் எழுத்தாக அமைய, இந்த 5 எழுத்தும் இறுதி எழுத்தாக அமைய 6 5 30. முதல்ல சொன்ன 3 நுமன் நுமல் நுமர் இது வந்து ஒருமைப்பன்மைக்கு வராது. அகிரணி ஒன்றன்பாலுக்கும் பலவின்பாலுக்கும் நூ வராது. ஆக இந்த 33 சொற்களை எப்படி அடக்கிட்டார் பாருங்க. அதோடு நிற்கல. தாம் தான் தாம் என்கிற சொல் படற்கையில் வரக்கூடியது. தான் என்பது அதுவும் படற்கை. இது பன்மை, இது ஒருமை. தாம் என்பது பன்மை, தான் என்பது ஒருமை. இவையும் வெளியேற்க மாட்டா. தானே, தாமே, அவனே, இவனே, அவளே, இவளே என்றெல்லாம் சொல்வது விழியாகாது, விழி மரபு ஆகாது. எனவே தான் விழி மரபுன்னு தொல்காப்பியர் சொல்வார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இவனே எங்கே கொஞ்சம் வந்துட்டு போயேன் இவனே அப்படிங்கிறோம். அப்படி சொல்கிறது அது ஏற்புடையதான்னு தெரியல. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டார். இதோட நிறைவடையவில்லை. இது ஒரு 33 சொன்னார், இது ஒரு 2 சொன்னார், 35 சொன்னார். அதோடு விட்டாரான்னு கேட்டால் இன்னனே என்று சொன்னார். இன்னனே என்று பார்க்கிற பொழுது இன்னும் நாம் சொல்லலாம், முன்னிலை பெயர்கள் வெளியேற்க மாட்டா. படற்கையே முன்னிலையாக்கினா தான் விழி. முன்னிலை பெயர்கள் நீ என்பது நீ ஏன் வெளியேற்குமா? நீ, நீர், நீர், நீவிர், எல்லீர் இந்த 5 பெயர்களும் வெளியேற்க மாட்டா. அதே மாதிரி தன்மை பெயரும் வெளியேற்காது. அது முதலே சொல்லிட்டார். நான், யான், நாம், யாம், நாங்கள், யாங்கள் அது ஒரு 6. அது ஒரு முன்னிலை ஒரு 5, தன்மை ஒரு 6, இது ஒரு 2, 5 6 11 2 13, இது ஒரு 33, 33 13 46. இது மட்டும் இல்லாமல் பிறன், பிறல், பிறர், பிரிது அப்படின்னு வரக்கூடியன. மற்றையான், மற்றையால், மற்றையார், மற்றையது, மற்றையவை என்று வரக்கூடியன. இப்படியெல்லாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். என்னன்னு சொன்னதுனால இப்படி நாம் விவரித்து கொண்டே செல்ல முடியும். இவையெல்லாம் வந்து இந்த விழி ஏற்க மாட்டா என்பது, விழியா என்றால் விழிக்கப்பட மாட்டா, விழி ஏற்க மாட்டா என்கிற பொருள். அப்படியே அப்போ இதுக்கு வந்து இவ்வளவு ஆழமாக செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மை பவர். தா, நா, நு, ஏ என்று தொடங்கி நா, லா, ராவல முடியன வெளியேற்க மாட்டா என்று விழிமரபில் தொல்காப்பியரும் சொல்லியிருப்பார். அதில் கூடுதலாக இந்த ஏ ஏ யா என்கிற வினாலாம் நன்னூல் உரையாசிரியர்கள் சுட்டி காட்டக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம். அதற்கு அடுத்த நோட்பா இவை வந்து வெளியேற்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது முதல் சினை பெயர்களில் வேற்றுமை உருபுகள் நிற்கும் நிலை. முதல்னா என்ன, சினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் என்றால் ஒரு முழு பொருள். மரம் இருக்கிறது, அது ஒரு முதல். ஒரு விலங்கு இருக்கிறதுன்னு வச்சுங்க, பசு இருக்கிறது அல்லது ஒரு யானை இருக்கிறது, அது ஒரு முதல். மனிதன் இருக்கிறான், இது ஒரு முதல். சினை என்றால் அதனுடைய பாகம், அதனுடைய உறுப்பு, அதனுடைய அங்கம். அங்கத்தை உடையது அங்கி. சரி, மரம் இருக்கிறது. மரம் என்பது முதல் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய கிளை, இலை, பூ, காய், கனி இவையெல்லாம் அந்த மரத்தை நோக்க அவற்றினுடைய சினை. இதெல்லாம் கொண்டது தானே மரம். மரத்தினுடைய ஒரு பாகமாக தானே இவையெல்லாம் இருக்கின்றன. ஆக முதல் சினை. யானை என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய கால், அதனுடைய காது, அதனுடைய கண், அதனுடைய வால், அதனுடைய துதிக்கை. மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் கண், மூக்கு, நாக்கு, காது, கை, கால் இவையெல்லாம் சினை. ஆக பறவையாகட்டும், விலங்காகட்டும், மரமாகட்டும் இவையெல்லாம் முதலும் சினையுமாக அமைந்திருக்கின்றன. என்னென்ன பாகங்களை கொண்டது இந்த முதல் என்று தெரிந்து கொள்கிறோம். முதல் என்பது பல பாகங்களை கொண்டது, பல உறுப்புகளை கொண்டது, பல சினைகளை கொண்டது. இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நூற்பாவினுடைய பொருள் நமக்கு எளிமையாக மனதில் பதியும். இதை ஒரு தொடராக அமைக்கிற பொழுது இப்போ மரம், கிளை 2 சொல்லு இருக்குது, வெட்டினான்னு ஒரு சொல்லு வருது. இதை எப்படி அமைச்சு எழுதுறது வாக்கியத்தில், அங்கே என்னென்ன வேற்றுமை உறுப்புகள் வரும் அப்படிங்கிறது செய்தி. மரம், கிளை, வெட்டினான் சொல்லிட்டு போகலாம். மரத்தின் கிளையை வெட்டனா, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதலை ஐயுரின் சினையை கண்ணுறும். முதலை ஐயூரின், முதல்னா மரம்.
மரம் என்கிற அந்த முதலுக்கு பக்கத்தில் ஐ உருபு வந்தால் சினையாகி அந்த கிளைக்கு பக்கத்தில் கண் உருபு வரும். அப்போ எப்படி வரும்? மரத்தை, அத்துங்கிறது சாரியை, மரத்தை கிளையின்கண் வெட்டினான். கிளைக்கண் அல்லது கிளையின்கண், அங்கே இன்னுங்கிறது சாரியை, 5ஆம் வேற்றுமைன்னு சொல்லக்கூடாது, 7ஆம் வேற்றுமை கண்ணுங்கிறது. இங்கே 2 வந்தால், முதலுக்கு 2 வந்தால் சினைக்கு 7 வரும். 2ஆம் வேற்றுமை உருவு வந்தால் அங்கே 7ஆம் வேற்றுமை உருவு வரும். முதலை ஐயூரின் சினையை கண்ணுறும். என்னாச்சு? மரத்தை கிளையின்கண் வெட்டினான், யானையை தந்தத்தின்கண் வெட்டினான், மனிதனை கன்னத்தின்கண் அடித்தான். இதோ வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இடம் மாறி வந்தா வேற. அது முதற்காயின், அது என்கிற வேற்றுமை உருவு முதலுக்கு வந்தால் சினைக்கு ஐ வரும். மரத்தது கிளையை வெட்டினான். அது என்கிற 6ஆம் வேற்றுமை வந்து நீங்கள் முதலுக்கு கொடுத்தீங்கன்னா சினைக்கு ஐ உருவு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் அந்த தொடர் தெளிவாக புரியும். மரத்தது கிளையை வெட்டினான், யானையது தந்தத்தை வெட்டினான், மனிதனது கன்னத்தை அடித்தான், கன்னத்தை கிளினான், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, குத்தினான், மனிதனது பல்லை குத்தினான். ஏதாவது ஒரு எப்படியோ நமக்கு அந்த தொடர் வரணும் இல்லை? இதை என்ன பண்ணுறாரு நம்ம சங்கர நமச்சிவாயர், இந்த அது என்பதை 6ஆம் வேற்றுமையாக வைக்காம அது என்பது ஒரு இரட்டுற மொழிதல் அடிப்படையில் இதை சுற்றுச்சொல்லாக வைத்துக்கொண்டு அந்த கண் உருவு என்று சொல்கிறார். அது அந்த கண் உருவு இருக்குது, அது முதலுக்கு வந்தால் சினைக்கு ஐ வருங்கிறார். அப்போ மரத்தின்கண் கிளையை வெட்டினான், மரத்தது கிளையை வெட்டினான்னு பார்த்தோம். அதுவும் சரி, இதை சிலேடை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, இரட்டுற மொழிதலாக வச்சுக்கிட்டிங்கன்னா, மரத்தின்கண் அந்த கண்ணுங்கிறத இந்த அந்த அதுங்கிற சுற்றுச்சொல்லால் சொல்லுகிறார்னு வச்சுக்கிட்டா, மரத்தின்கண் கிளையை வெட்டினான், யானையின்கண் தந்தத்தை வெட்டினான், மனிதன்கண் கன்னத்தை குத்தினான், பல்லை குத்தினான் என்பதாக வரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இது இல்லாமல் சில பேர் பசுவை பாலை கறந்தான், உரையாசிரியர் சொல்லுவாங்க, பசுவை பாலை கறந்தான், 2 இடத்துலையும் ஐ உருவு வந்தாலும் சிறுபான்மை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு கொண்டு சிலர் ஒரு காலத்தில் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. யானையை காலை வெட்டினான் என்று 2 இடத்திலும் ஐ உருவு வருதல் கூடாது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். பிறகு பசுவை பாலை கறந்தான் என்று சிறுபான்மை ஏற்றுக்கொள்ளலாம், தொல்காப்பிய உரையாசிரியரும் சிலர் ஒத்துக்கிறாங்க. ஆக இது ஒரு அழகான நுட்பா. முதல் சினைப்பெயர்களில் வேற்றுமை, அதாவது ஒரு தொடரில் எப்படி வேற்றுமை உருவுகளை அமைத்து கையாள வேண்டும். இலக்கணம் எதற்குன்னா தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு தான் இலக்கணம். பிறமொழி படித்தவர்களோ அல்லது நாம் ஒரு தொடரை ஒரு செய்தியை புரிந்து கொள்வதற்காக படிக்கிற பொழுது அது தெளிவாக நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கணம். எங்கெங்கே எந்தெந்த வேற்றுமை உருவு வைக்கணும் அப்படிங்கிறது. வேறு எதுவும் கசப்பான மருந்து கிடையாது. இது மட்டும் இப்படி வராமல் மாறி வந்ததுன்னா நமக்கு விளங்காது, இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு நமக்கு விளங்காது. கண்ண அப்படின்னான்னு இருந்ததுன்னா ஒரு தொடரே நமக்கு புரியாமல் போய்விடும். அதற்காகத்தான் இலக்கணம், வேற ஒன்றும் இல்லை. சரி, உடனே மாணவருக்கு மறுபடியும் சந்தேகம் வந்தது. ஐயா, எது எது முதல் எது எது சினை என்று சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு ஆசிரியர் இடத்துல. ஆசிரியர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, சொல்றவருடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முதலும் சினையும் அமையும் என்று ஒரு செய்தியை முன்வைக்கிறார். பிறகு பிண்டப்பெயர் என்பது பற்றியும் பேசுகிறார். எது முதல் எது சினை என்று சொல்ல முடியுமான்னு கேட்டால், மரம் இருக்கிறது, மரம் என்பது முதல், அதனுடைய கிளை வந்து சினை, மரத்தது கிளையை வெட்டினான், மரம் முதல், கிளை சினை. ஆனால் கிளையை நோக்க அதனுடைய இலை இருக்குது பாருங்க, அது சினையின் சினைன்னு சொல்லலாமா? சொல்லலாம். இருந்தாலும் கூட இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, கிளையினது இலையை பறித்தான், கிளையின்கண் இலையை பறித்தான் என்று மரத்தை ஓரம் கட்டிவிட்டு கிளையை மட்டுமே வைத்து சிந்தித்து பார்க்கிற பொழுது இலை என்பது சினையாக இருக்கும் என்று சொன்னால், மரம் என்பது கிளை என்பது முதலாக கருதப்படும். அப்பாவை நோக்க மகனாக இருப்பவர் தன் மகனை நோக்க அப்பாவாக ஆகிறார் இல்லையா? அதே கதை தான். இப்போ மனிதன் இருக்கிறான், மனிதனை நோக்க கை என்பது சினை, ஆனால் விரலை நோக்க, விரல் சினை என்றால் கை முதல்,
கையை நோக்க விரல் என்பது சினை, நகத்தை நோக்க விரல் என்பது முதல். விரலை நகத்தின் கண் வெட்டினான், விரலது நகத்தை பிடுங்கினான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது அதான் மகனை நோக்க தந்தை, தந்தையை நோக்க மகன் என்று சொல்வதை போல முதலை நோக்க சினையாக இருக்கக்கூடிய ஒன்று தன் சினையை நோக்க தான் முதலாக அமைவது உண்டு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம வேறு பேர் வைக்கணும். முதல் சினையின் சினை என்றெல்லாம் வரிசைப்படுத்திக்கிட்டு பேரன் கொள்ளு பேரன் அப்படின்லாம் வைக்கிற மாதிரியோ, தாத்தா கொள்ளு தாத்தான்னு வைக்கிற மாதிரியோ அப்படி அர்த்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த நூற்பாவில் சொல்கிறாரு. முதல் இவை சினை இவை என வேறு உள இல, அழகாக சொல்லிட்டார். இவை முதல், இவை சினை என வெவ்வேறு உள்ள இல என்று இல்லை, உள்ளன இல்லை என்று இல்லைன்னு அர்த்தம். உள இல, அதில் பாருங்களேன், ரெண்டு முரண்பாடான சொற்கள் அடுத்தடுத்து அமையுமான்னு கேட்டால் அமையும். இந்நாழிக்கு இந்நாழி சிறிது பெரிதும்பாங்க. ஐயா, சிறிது பெரிது ரெண்டும் எதிர்ச்சொற்கள், அவை ஒன்றன் அருகில் இன்னொன்று வருமானா வரும். இந்த விரலை நோக்க இந்த விரல் சிறிது பெரிது, ஆள்காட்டி விரல் நோக்க நடுவிரலானது சிறிது பெரிது வருது இல்லைங்களா? அது தொல்காப்பியர் சொல்வார். இந்த மாதிரி ரெண்டு முரண் சொற்கள் அடுத்தடுத்து வருமானா வரலாம், ஒன்றுக்கு இன்னொன்று அடைமொழியாக அமையக்கூடிய நிலை. அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், ஒல இல ரெண்டும் எதிர்ச்சொல் மாதிரி இருந்தால் உள்ளன இல்லை, அடுத்தடுத்து அமையக்கூடிய பாங்கு. ரொம்ப அழகான ஒரு பண்பட்ட ஒரு சொல்லாட்சியாக இருக்கிறது. முதல் இவை சினை இவை என வேறு உள இல, என்ன சின்ன சின்ன வார்த்தை எல்லாமே, ரெண்டுமே எல்லாமே நிறையசை நிறையசை நிறையசை. அடடா, உள இல என்று இல்லை, ஒரு அரைப்புள்ளி வச்சுக்கணும் இங்கே. உரைப்போர் குறிப்பின, உரைப்போர் என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையில் முதல் சினை என்பன அமையும். அற்றே பிண்டமும், இங்கே பிண்டம்னு ஒரு சொல்ல புதுசாக நமக்கு அமைச்சு காட்டுறார். இது என்ன பிண்டம் என்பது நம்ம யோசிக்க வேண்டியது. பார்க்கலாம். இந்த பிண்டம் என்பதற்கு திரட்சி, குவியல், தொகுப்பு என்பது பொருளாகின்றது. இப்போ நெல்லை குவிச்சு வச்சிருக்காங்க, அது குவியல். பொலின்னு சொல்லுவாங்க. குப்பைன்னு ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் குப்பைனாலே குவியல் தான் அர்த்தம். மாணிக்க குப்பை அந்த காலத்தில், அது இழிபொருள் பேராக இன்னைக்கு வீணா போனதெல்லாம் குப்பைன்னு ஆகி போச்சு. மாணிக்க குப்பைனா மாணிக்க குவியல். அடையே அப்பா, மாணிக்கத்தை குவிச்சு வச்சிருக்காங்க. எங்க அரசனுடைய கஜானாவில் அப்படி இருக்கும், கருவோடத்தில். அதுலேருந்து அள்ளிக்கிட்டு வர்றது மாணிக்க குப்பை. இன்றைக்கு குப்பைனா காகிதம், சணல், குச்சிகள், துணி, இன்னும் எதெல்லாம் வீணாக போன பொருள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கிழிந்தது, உதவாதது, பயன்படுத்தப்பட்டது, இதெல்லாம் கிடக்கிறது பிண்டம். இப்போ முதல் சினைக்கும் பிண்டத்துக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் அழகாக விளக்கம் கொடுப்பாங்க ஆசிரியர்கள். அதை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். அந்த முதல் சினைன்னு ஏன் பிண்டத்தை சொல்லக்கூடாது என்று கேட்டால், பிண்டங்கிறது குவியல்னு பார்த்தோம். இப்போ அற்றே பிண்டமங்கிறத வேணால் முடிச்சுட்டு வந்துடுவோமா? அற்றே பிண்டமம்னா நான் சொன்ன பாருங்க, பொலி, குவியல், குப்பை. குப்பையை தலையின்கண் சிதறினான். காலால் ஓச்சான் ஒருத்தன். குப்பை அப்படியே தலையினை கூச்சி வச்சுட்டு இருக்குது, அப்படி காலால் ஓச்சான், அல்லது ஏதோ ஒரு கட்டையை எடுத்து தட்டி விட்டான். குப்பையை தலையின்கண், தலையின உச்சி, சிதறினான். குப்பையை தலையின்கண், அதுக்கு சினைனா அந்த உச்சி பகுதி. குப்பையது தலையை சிதறினான், குப்பையின்கண் தலையை சிதறினான், குப்பையை தலையை சிதறினான். 4 விதமாக முன்ன சொன்னமே, அதுக்கேற்ற மாதிரி வருது பாருங்க. நெல்லை பொலியின்கண் வாரினான், நெல்லினது பொலியை வாரினான் வச்சுக்குங்க. சரி, முதல் சினைக்கும் பிண்டத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால், முதல் சினை ஒரு யானை இருக்கிறதுன்னு சொன்னால் கட்டாயமாக துதிக்க இருக்கணும், தவிர்க்க முடியாதது இல்லைங்களா? 4 கால் இருக்கணும், அதான் யானை. வரையறை உண்டு. மனிதன் சொன்னால் 2 கை, 2 கால், 2 காது, மூக்கு, வாய், 2 கண், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் அடிப்படை உறுப்புகள் இருக்கணும். எது?
முதலுக்கும் சினைக்குமான இறுக்கமான தொடர்பு. மரம்னு சொன்ன நெருக்கமான தொடர்பு இருக்குது, சிலது கட்டாயமாக இருக்கணும்னு. ஆனால் குப்பைனா கட்டாயம் அதுக்குள்ளே இன்னது இருக்கணும்னு இருக்கா? வெறும் மண்ணை மட்டுமே தூசு மட்டுமே இருந்தாலும் குப்பை தான். வெறும் காகிதம் மட்டுமே கிழித்து போட்டிருந்தாலும் குப்பை தான். ஒரே ஒரு காகிதம் மட்டும் இருந்தாலும் அது குப்பை என்று மதிக்கப்படும். ஆனால் வெறும் கால் மட்டுமே இருக்கிறது யானை மதிக்கப்படுமா? வெறும் துதிக்கை மட்டுமே இருக்கிறது, ஆனால் துதிக்கை இல்லாத யானை என்று மதிக்கப்படுமா? இப்படி வச்சுக்குமே. காகிதம் இல்லாத குப்பை என்று நான் மதிக்க மாட்டேன்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ ரெண்டுத்துக்குமான, அதாவது தொகுப்பாக இருப்பது என்பது பொது தொடர்பு. ஆனால் கட்டாய உறுப்புகளை பெற்று இருப்பது முதல் சினைக்கு முக்கியமானது. கட்டாய உறுப்புகள் இல்லாதது பிண்டம் என்று சொல்லப்பட்டது. பிண்டம் இருந்தாலும் கூட ரெண்டும் ஒரு விதத்தில் ஒத்து வரக்கூடிய அற்றே பிண்டம்னா அதே போல வேற்றுமை உறுப்புகளை பெற்று வரும் தொடர் அமைப்பிலே என்பது அதனுடைய பொருள். அவ்வளவுதான். இதுலேயும் நாம் இந்த முதல் இவை சினை இவைன்னு அர்த்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அழகான நூற்பா. முதல் இவை சினை இவை என வேறு உள இல உரைப்போர் குறிப்பின. அற்றே பிண்டமும் பிண்டமும் முன்பு சொன்னவாறு வேற்றுமை உறுப்புகளை பெற்று வரும். கொப்பையது தலையை சிதறினான், குப்பையின்கண் தலையை சிதறினான், குப்பையை தலையின்கண் சிதறினான், குப்பையை தலையை சிதறினான். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. ரைட். அடுத்தது உருவு மயக்கம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு நோட்பா இது. உருவு மயக்கம். மயக்கம்னா நாம் முன்ன பார்த்துருக்கோம். என்ன மயக்கம்? ஒன்றன் அருகில் இன்னொன்று வருவது மயக்கம். இக்குக்கு பதில் இக்கு வரும் பக்கம், இங்குக்கு பதில் இக்கு வரும் சங்கு. இப்படி பார்த்துருக்கோம். இக்குக்கு பதில் இங்கு வராது, அப்போ அது மயங்காது. இடைநிலை மெய் மயக்கம் என்பதாக நாம் படித்திருக்கிறோம். இங்கே பார்க்குற மயக்கம் வேறு, மனிதனுக்கு வர்றது வேறு, நினைவில்லாமல் போகிற மயக்கம் அது ஒன்று. இந்த எழுத்துக்கு பக்கத்தில் இந்த எழுத்து வரணுங்கிறது அது ஒரு விதமான மயக்கம். இந்த மயக்கம் என்னென்னா உருபு மயக்கம்னா வேற்றுமை உருபு மயக்கம் என்று விரித்து கொள்வோம். அதனுடைய சுருக்கம் தான் உருபு மயக்கம். ஒரு உருபு வரவேண்டிய இடத்திலே வேறொரு உருபு வந்து நின்று தன் பொருளை தராமல் அந்த உருபு, அங்கு வரவேண்டிய உருபு எந்த பொருளை தருமோ அந்த பொருளை தருவது உருபு மயக்கம். தமிழாசிரியர் வரவேண்டிய வகுப்பு, பாடம் முடித்தாக வேண்டிய நெருக்கடி, அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக தொடர் விடுப்பிலே இருக்கிறார். கணித ஆசிரியர் அவருடைய நண்பர். தன்னுடைய பாட வேலை போக கூடுதல் பாட வேலையாக தன் நண்பரின் பாடத்தை முடிக்க அவர் விழுகிறார். தலைமை ஆசிரியரும் அதற்கு கட்டளை இடுகிறார். அல்லது அவரிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு அந்த தமிழாசிரியருடைய பாடத்தை இவர் நடத்துகிறார். நடத்தலாம், சில இடங்களில் ஒன்றும் தவறில்லை. இவர் தான் கணித ஆசிரியராச்சே, இவர் தமிழாசிரியர் வகுப்புக்கு உட்காந்துட்டாரு, இவருடைய பாட வேலை கிடையாது இதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. வந்தவர், அப்பா நான் கணித பாடத்தை நடத்த வரல, இது என்னுடைய வகுப்பு கிடையாது, உங்கள் தமிழாசிரியர் வகுப்பு தான், நான் இந்த வகுப்பை நடத்துகிறேன் என்று நடத்துகிறார். அந்த மாதிரி அலுவலகத்தில் ஒருவர் எழுத்தர், அவர் மாற்றுச் சான்றிதழ் கொடுப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. அவருக்கு பக்கத்து இருக்கையிலே இருக்கக்கூடிய ஒருவர் வரவில்லை, திடீரென விடுப்பு. அவர் காசாளர், அவர் பணத்தை வசூல் செய்து அன்றைய மாணவர்களுடைய சேர்க்கை பணத்தை எல்லாம் தொகுத்து தர வேண்டிய பொறுப்பு உடையவர். இவருக்கு மாற்றுச் சான்றிதழ் எழுத வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. ஆனால் தன் நண்பருடைய அந்த இருக்கையில் சென்று அமர்ந்து அவருக்கு பதிலாக இவர் பணத்தை வசூல் செய்கிறார். தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு தன் நண்பருடைய இருக்கையில் சென்று அமர்ந்து அவருடைய வேலையை இவர் பார்க்கிறார் அலுவலகத்தில். ரெண்டு செய்தியுமே ஒன்று தான். அதே மாதிரி தான் ஒரு வேற்றுமை உருவு தன் பொருளை தராமல் தான் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ அந்த இடத்தில் எந்த ஒரு உருவு நிற்க வேண்டுமோ அந்த உருவின் பொருளை தருவது. உருவு சென்ற வழி பொருள் செல்லாமல் பொருள் சென்ற வழி உருவு செல்வது. எப்படி? அதாவது கிழங்கு மணற்கு ஈன்ற முளை என்று ஒரு சொல்லாட்சி அடிக்கடி கையாளப்படும், ஒரு சான்று. கிழங்கு மணலின்கண் ஈன்ற முளை, பல்லினுடைய அழக சொல்ல வரும்பொழுது நாணல் கிழங்கு மணலுக்கு ஈன்ற முளைன்னு வரும்.
முளைச்சிருக்கிற மாதிரி அந்த பல்லு அழகு அமைந்திருக்கிறதா. இந்த வெங்காயத்தால், நாணல் தாள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்மை அல்லது வெளிர் மஞ்சள் அல்லது பசுமை நிறத்தில் இருக்கும். அந்த வெண்மைன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி அழகான பல்லழகு, பால் பல் அழகோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைக்கு அந்த ஓமையை சொல்லுவது வழக்கம். மணலுக்கு ஈன்ற முளை என்று சொன்னால் முளைப்பு. மணலுக்கு அது கொடுத்ததா, மணல் வாங்கி கொண்டதா, அங்கே கோடல் பொருள் கிடையாது. மணலின்கண் ஈன்ற முளை. இந்த கூ உருவு தன்பொருளை தராமல் அங்கு வர வேண்டிய கண் என்பதற்கான இடப்பொருளை தந்து நிற்கிறது. கூ என்பதற்கு இடப்பொருள் கிடையாது. ஆனால் தான் இடப்பொருள் தரக்கூடிய இடத்தில் சென்று நின்ற காரணத்தினால் தன்னுடைய கோடல் பொருளை விட்டுவிட்டு இடப்பொருளை அது தந்து நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பெயர் தான் உருவு மயக்கம். ஒரு உருவு தன் பொருளை விட்டுவிட்டு தான் எந்த இடத்தில் சென்று இருக்கிறதோ அந்த இடத்திற்கேற்ப அங்கு வர வேண்டிய உருவின் பொருளை தந்து நிற்பது உருவு மயக்கம். ரொம்ப எளிது. யாதன் உருவில் கூறிற்றாயினும், எந்த உருவில் சொன்னாலும் சரியா, ஐயால் கூயின் அது கண்ணு நீங்கள் எதில் வேணாலும் சொல்லிக்கங்க. பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். பொருள் செல்லக்கூடிய உருவின் அடிப்படையிலே பொருள் செல்லாது, பொருளின் அடிப்படையிலே வேற்றுமை உருவானது பொருள் தரும் என்று சொல்லக்கூடியதாக இது அமைகின்றது. இந்நகர்க்கே வாழ்கின்றோம் என்று சொன்னால், இந்நகர்க்கு வாழ்கின்றோம்னா அங்கே என்ன கோடல் பொருள் அது இல்லை. இந்நகர்க்கண் வாழ்கின்றோம் என்பதாக அங்கே பொருள் தரணும், பொருள்படுத்திக்கணும். காலத்தினால் செய்த நன்றி என்று ஆள் என்ன அங்கே கருவி பொருளையே வருது. காலத்தின்கண் செய்த நன்றி, காலத்தில் செய்தப்பா, உரிய நேரத்தில் உதவி செய்தப்பா என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த இல் அல்லது அங்கே வர வேண்டிய கண் உருவினுடைய பொருளை காலத்தினால் என்கிற அந்த ஆள் உருவு தந்து நிற்கிறது. தனக்குரிய கருவி பொருளை அது தரவில்லை, அல்லது உடன் நிகழ்ச்சி பொருள் மாதிரியோ அது தரலை. அதை நாம் கவனிக்கணும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது உண்டு. சான்றாக உரையிற்கோடல் என்னும் உத்தியினாலே ஒரு வேற்றுமை பொருள் மற்றொரு வேற்றுமை உருவோடு தகுதியாய் வருதலும் உண்டென கொள்க. இப்போ எழுவாய் பொருள் இருக்கிறது, அது மூன்றன் உருவோடும் சிறுபான்மை நான்கன் உருவோடும் வருவது உண்டு. சான்றாக அவர் செய்தார் அப்படிங்கிற சொல்ல அவரால் செய்யத்தகும் அக்காரியம் மூன்றாம் வேற்றுமை உருவில் பயன்படுத்தலாம். அவர் செய்தார் என்கிற பொருள் தான் வரும். அவருக்கு செய்யத்தகும் அக்காரியம், அவருக்கு முடியும்பா, நமக்கு முடியுமான்னு தெரியல, அவருக்கு முடியும், அவர் செய்வார் என்பதற்கு பதிலாக அவருக்கு செய்யத்தகும் அக்காரியம் என்று சொல்லுகிறோம். அப்போ எழுவாயின் கண்ணே மூன்றன் உருவும் நான்கன் உருவும் மயங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். அந்த மாதிரி செய்யப்படு பொருள் சோற்றை அட்டான், சோற்றை சமைத்தான் என்பதற்கு பதிலாக சோறு அடப்பட்டது எழுவாய் வடிவத்தில் சொல்லப்படுவது உண்டு. அரிசியை சோறாக்கினான் என்பதற்கு பதிலாக அரிசியால் சோறாக்கினான். பின்ன வேற எதால ஆக்க முடியும்னு கேட்கக்கூடாது. அரிசியை சோறாக்கினான் என்பதை அரிசியால் சோறாக்கினான். ஆள் உருவு மயங்கி நிற்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த பொருளை தான் தரும். அவற்கு கொள்ளும் இவ்வணிகலன், அவளை கொள்ளும் இவ்வணிகலன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவளுக்கு கொள்ளும் இவ்வணிகலன். பழியின் அஞ்சும்னு சொல்கிறோம், பழியை அஞ்சும், அதுக்கு பதிலாக ஐந்தாம் வேற்றுமை உருவு நிற்கிறது. தூணை சார்ந்தான் என்பதற்கு பதிலாக தூணின்கண் சார்ந்தான் என்று ஏழாம் வேற்றுமை உருவு நிற்கிறது. இப்படி பிற உருவுகள் ரெண்டின்கண் மயங்குவது உண்டு. செய்யப்படு பொருளின்கண் மயங்குவது உண்டு. ஐ உருவுக்கு பதிலாக ஆள் உருவு, கூ உருவு, இன் உருவு, கண் உருவு இவையெல்லாம் மயங்குவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி கருவி பொருளில் எழுவாய் வருவது உண்டு. கண்ணால் கண்டான், கண் காணும் என்று எழுவாயாக சொல்லலாம். கண்ணிற்கு காணும், கண்ணுக்கு காணும் பணி இருக்கிறதப்பா, நமக்கு வேற என்னன்னு தெரியல, இந்த கண்ணுக்கு காணும் பணி இருக்கிறது. கண்ணால் காணும் என்பதற்கு பதிலாக கண்ணிற்கு காணும் நான்காம் வேற்றுமை உருவு மயங்கி நிற்குது. அந்த மாதிரி கோடல் பொருளில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூன்றும் மயங்குவது உண்டு. ஒரு திருக்குறள் வரும், செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்னு சொல்வார். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்கார் உடையானை, மனம் பொறாமை கொண்டு மற்றவர் பொருள் மீது ஆசை கொண்டு விளங்குபவனை செய்யவள்
தவ்வைக்கு காட்டிவிடும் என்பதற்கு பதிலாக தவ்வையை காட்டிவிடும்னு சொல்கிறாங்க. செய்யவல்னா மகாலட்சுமி, தவ்வைனா அவருடைய அக்கா, ஸ்ரீதேவியினுடைய அக்கா மூதேவி. ஆக எவன் ஒருவன் பொறாமை உடையவனாக இருக்கிறானோ அவனை அடையாளம் காட்டி மகாலட்சுமியானவள், அக்கா இதோ இவன் உனக்கு ஏற்புடையவன், நீ சென்று தங்கத்தக்க இடம் இவனுடைய மனம்தான், இவனுடைய உடல் தான், நீ சென்று தங்கியிரு. அப்போ அவன் சோம்பல் உடையவனாக மாறிவிடுவான். எவன் ஒருவன் பொறாமை உடையவனாக இருக்கிறானோ அவன் முழுதும் சோம்பேறியாக மாறிவிடுவான், தூக்கத்திற்கு இடமளிப்பவனாக இருந்து விடுவான் என்கிற பொருளில் பயன்படுத்துவார். ஆக செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் சொல்வார். தவ்வைக்கு காட்டிவிடும் என்று சொல்வதற்கு பதிலாக தவ்வையை காட்டிவிடும். அந்த மாதிரி ஒருத்தியை காட்டிய சூடினீர் என்று இந்த தலையில் பூ வச்சுக்கிறது, கொட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடினீர் என்று. மரத்தில் இருக்கிற பூவை எடுத்து வச்சுட்டா கூட வேற ஒருத்திக்கு சம்மதம் சொல்வதற்காகத்தான் வைத்து கொண்டாய் நீ என்று என்னுடைய தலைவி என்னை கோபித்துக் கொள்வார்னு ஒரு தலைவன் சொல்கிறத பார்க்குறோம். அங்கேயும் அதே மாதிரி தான், கொட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்திக்கு காட்டிய சூடின் என்றுள்ள ஒருத்தியை என்று சொல்லுவார். அதே மாதிரி அந்த வேற்றுமை உருவம் மயங்கி வருவதோடு நிறைய திருக்குறளில் பார்க்கலாம். அந்த மாதிரி சாத்தனுக்கு சொன்னான் என்பதற்கு பதிலாக சாத்தனோடு சொன்னான், நீ அவனோட பேசிக்கிட்டு இருந்த நான் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு சொன்னதை பார்த்து என்பது அவனோட சொன்னையே அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறோம். ஆக மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து மயங்குவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி பொருட்டு என்கிற பொருளிலே கூலியின் பொருட்டு என்பதற்கு பதிலாக கூலியை குறித்து வேலை செய்தான் என்று இரண்டாம் வேற்றுமை உருவு வர்றதை பார்க்குறோம். நீங்கள் பொருளிலே ரெண்டாம் வேற்றுமை வந்து மதுரையின் நீங்கினான் என்பதற்கு பதிலாக மதுரையை நீங்கினான் என்று இரண்டாம் வேற்றுமை உருவு இடம்பெறுவதை பார்க்கிறோம். எல்லை பொருளிலே மதுரையின் வடக்கு சிதம்பரம் என்பதற்கு பதிலாக மதுரைக்கு வடக்கு சிதம்பரம் என்று கூ உருவு வந்து இடம்பெறுவதை பார்க்கிறோம். அந்த தொடர்பு பொருளை பார்க்கிற பொழுது உயிரது உணர்வு என்பதற்கு பதிலாக உயிர்கண் உணர்வு என்று கண் உருவு இடம்பெறுவதை பார்க்கிறோம். வழியில் சென்றான், வழியின்கண் சென்றான் என்பதற்கு பதிலாக வழியை சென்றான், நெறியின்கண் சென்றான் என்பதற்கு பதிலாக நெறியை சென்றான் என்று வருவதும், வீட்டின்கண் போவான் என்பதற்கு பதிலாக வீட்டிற்கு போவான் என்று நான்காம் வேற்றுமை உருவு இடம்பெறுவதும், இப்படியெல்லாம் ஒரு உருவு நிற்க வேண்டிய இடத்துல பிற உருவுகள் வந்து நின்று தம் பொருளை தராமல் அங்கு வந்த நின்ற இடத்துக்கு ஏற்ப பொருளை தரக்கூடிய நிலை இருக்கிறது. இது உருவு மயக்கம் எனப்படும். பொருள் மயக்கம்னு ஒன்று இருக்குது, அது தன் பொருளை விடாமல் நிற்பது. தன் பொருளை விடாமல் நிற்கக்கூடிய நிலை வந்து பொருள் மயக்கம் என்று சொல்லப்படும். அங்கே பெரிதாக வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்கிறாங்க. நாகு வேயோடு நக்கு வீங்குதோல். அங்கே வேய் என்பது உடனிகழ்ச்சி பொருளை தராமல் நாகு வேய்னா இளமையான மூங்கில், அங்கே நாகு வேயை நக்கு விங்குதோல் என்று வர வேண்டும். மூங்கலை பார்த்து சிரிக்கிறதாவும் ஒரு பெண்ணுடைய தோள்பட்டை. நீ அழகா நான் அழகா, என் அழகுக்கு முன்னால் நீ சாதாரணம் அப்படின்ட்டு. வேயோடு என்று சொன்னால் அங்கே உடன் நிகழ்ச்சி கிடையாது, வேயை கண்டு நகுகின்றது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உருவு மயக்கத்துக்கு தமிழ் செய்யுள்ள இடம் இருக்கிறது. ஏன்னா நாம் படைக்கிற பொழுதும் இதனை கையாள வேண்டும். பழைய இலக்கியங்களில் இது எந்த பொருமையிலே கையாளப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால்தான் நாம் அடம் பிடிச்சிக்கிட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம நிற்க முடியாது. அதுக்கு தான் இந்த நூற்பா. அடுத்த நூற்பா, சில வேற்றுமை உறுப்புகள் செய்யுளில் திரிந்து வருதல். செய்யுளில் திரிஞ்சு வருதல். ஐ ஆண் கூ செய்யுட்கு ஆவுமாகும், ஆகா அகிரணைக்கு ஆனல்லாதன. ஐ ஆண் கூ செய்யுட்கு ஆவும் ஆகும், அவ்வும் ஆகும்னா ஆ என்று தெரியுமா. ஐ ஆண் கூ பாருங்க, ரெண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை இவற்றுக்குரிய உருவுகள் அகரமாக தெரியும். ஐ என்பது ஆணு மாறும், ஆண் என்பது ஆ என்பதை பெற்று வரும், இன்னாக வராது ஆனன்னு மாறும், கூ என்பது கா என்று மாறும். அப்படி சேர்த்து எழுதுனா ஐ ஆணு மாறும், ஆண் ஆனன்னு மாறும், கூ கான்னு மாறும். இதில் இருக்கிறத சொல் நமக்கு புரிய வைக்குது. ஐ ஆண் கூ ரெண்டாம் வேற்றுமை உருவு, மூன்றாம் வேற்றுமை உருவு, நான்காம் வேற்றுமை உருவு ஆகியன செய்யுளில் வருகிற பொழுது ஆ என்று வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நாம் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா என்னை என்று யாரும் அழுத்தி சொல்கிறது கிடையாது. என்னை அழைத்தீர்களா, என்னை கூப்பிட்டீங்களா, என்ன ஐ சொல்லலை.
என்ன, அவனை கூப்பிட்டேன், உன்னை கூப்பிடல. உன்னை கிடையாது, நெய் சொல்றது இல்லை. உன்னை, என்ன, அவனை, அவளை, இப்படி ஐ உருவு அழுத்தமாக சொல்லப்பெறுவது இல்லை. அகரமாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது. செய்யுள்ள மட்டும் கிடையாது, பேச்சு வழக்கில் இப்போ நான் சொல்றது. அந்த மாதிரி சில படத்துக்கு பேர் வைக்கிறான். என்னை பெற்ற ராசா, என்னை பெற்ற ராசா, என்னே, நே, நையும் இல்லை நாவும் இல்லை, நே எப்படி வந்ததுன்னு கேட்கக்கூடாது. இது ஒரு புது வழக்கு, திரை வழக்கு. அது செய்யுள் வழக்கும் இல்லை, உலக வழக்கும் இல்லை. என்னை பெத்த ராசா கேட்டால் இதுவும் பேச்சு வழக்கம் வந்து என்னை பெத்த ராசா. இப்படி ஒரு படத்துக்கு பெயர் வைக்கிறாங்க. ஏன்னா இலக்கணங்கிறது நடைமுறையை சிந்திப்பது தான் இலக்கணம். சரி, ஆக அகிரணைக்கு ஆண் அல்லாதன, ஆண் மட்டும்தான் அகிரணைக்கு வரும், ஏனைய ரெண்டும் வராது. எது ரெண்டும் வராது, நாலும் வராது, ஆண் மட்டும்தான் வரும்ட்டார். அப்போ அகிரணைக்கு ஆண் உருவு மட்டும் தெரியும். அப்போ உயர்தனைக்கு இதை சொன்னதை வச்சு சொல்லாதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பகல் உண்ணான் பருத்திருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ இரவில் உண்கிறான்னு அர்த்தம். அது மாதிரி அகிரணைக்கு ஆண் உருவு தவிர மற்ற ஆகா என்று சொன்ன வழி உயர்தனைக்கு மூன்றும் ஆகும் என்பது பெறப்பட்டது. எப்படி போகுது பாருங்க சிந்தனை. ஐ ஆண்கு செய்யுட்கு ஆவும் ஆகும், ஆகா அகிரணைக்கு ஆண் அல்லாதன, ஆண் அல்லாதன அகிரணைக்கு ஆகா, உயர்தனைக்கு இந்த மூன்றும் ஆகும் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். எப்படி உயர்தனைக்கு எப்படி ஆகுது? காவலோனை களிறு அஞ்சுமே. காவல் காக்கிறவன் வந்து அவன் கையில் வேரோடு நிற்கிற காரணத்தினால களிறு அஞ்சுகிறது. திணைப்பணத்துக்கு வருகிற களிறு அஞ்சுகிறது. காவலோனை என்று சொல்வதற்கு வர காவலோன, நெய் என்பது நா என்று மாறுறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் புலவரான, புலவரான் என்பதற்கு பிறகு புலவரான என்று திரிகிறது. தொல்காப்பியத்தில் நிறைய நூற்பாக்கள் அப்படி இருக்கு. ஆண் என்று வர வேண்டியது ஆணன்னு வருது. வேற்றுமை மயங்கியல் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 3வது இயல். முதல் இயல் கிளவியக்கம், 2வது இயல் வேற்றுமை இயல், 3வது இயல் வேற்றுமை மயங்கியல். அதில் பல நூற்பாக்கள் இந்த வடிவத்தில் வரும். அப்போ நடத்தும் போதே நம்ம பார்க்கும்போது மாணவர்கிட்ட சொல்லுவோம், அதை பாருங்கள், இதுக்கு முன்னே இருக்கிற நூற்பாவை பாருங்கள், பின்னால் இருக்கிற நூற்பாவை பாருங்கள், எப்படி இது ஒத்து வருது பாருங்கன்னதும் மாணவர்கள் வியப்படைவார்கள். அடையே அப்பா தொல்காப்பியர் என்ன அழகாக கையாண்டிருக்காரு. அது மாதிரி கூ கடிநிலையின்றே ஆசிரியர்க்கு என்பதற்கு ஆசிரியர் கே, கூ என்பது க என்று இப்படியெல்லாம் உச்சரிக்கப்படக்கூடிய நிலை. அதுதான் அவங்க செய்யுள்ள சொல்லியிருக்காங்க. இப்படியும் உச்சரிக்கப்படுவது உண்டு. செய்யுள்ளும் அது பதிவாகி இருக்கிறது. அகிர நிலை பொறுத்தவரை ஆண் மட்டும்தான். புள்ளினான, புள்ளினான் என்பது புள்ளினான என்று தெரிந்து வரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். செய்யுள்ள இப்படி வடிவம் தெரிந்து வருவது உண்டு. பொதுவாகவே வடிவம் தெரியாதுன்னு சொல்லுவார். வேற்றுமை உறுப்புகள் வடிவம் தெரிஞ்சால் எப்படி அதுக்குரிய பொருளை தர முடியும்? அது இருக்கிறதே சின்ன வடிவம், அது வடிவமே தெரியும். ஐயங்கிறதே ஒரே ஒரு எழுத்து, அதுவே தெரிஞ்சு போச்சுன்னா அதை வேற்றுமை உறுப்புன்னு எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கிட்டத்தட்ட இப்போ முன்ன சொன்ன மாதிரி வந்துட்டோம் பாருங்க, முன்ன சொன்ன நிலைக்கு வந்துட்டு பாருங்க. கடந்த நூற்பாவில் பார்த்துமே உறுப்பு மயக்கத்தில் தன் பொருளை விட்டு விட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருளை தரணும். அதே மாதிரி தான் இதுவும் தன் வடிவத்தை விட்டு விட்டு வடிவம் மாறினாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளை தருகிறது, தன் பொருளை தருகிறது. அப்படி வச்சுக்க வேண்டியதான். வடிவம் மாறினாலும் தன் பொருளை தருகின்றன இவை என்று நாம் இயைத்து பொருள் கொள்ள வேண்டும். அடுத்தது 8 வேற்றுமைகளுக்கும் முடிக்கும் சொல். முடிவுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இதான் நிறைவு நூற்பாவாக இருக்க வேண்டும். எல்லை இன்னும் எல்லை பொருள் தருகிற இன் என்னும் 5ஆம் வேற்றுமை உருவும். நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் எல்லை இன்னும் எல்லை பொருள் தரக்கூடிய இன்னும், அதுவும், அதுவும்னால 6ஆம் வேற்றுமை உருவாகிய அதுவும், பெயர் கொள்ளும். இவை எதை கொண்டு முடியும்? பெயரை கொண்டு முடியும். பார்த்துருவோமே, அது என்பது பெயரை கொண்டு தானே முடியும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது என்பது எப்போதும் பெயரை கொண்டு முடிவதற்கான வாய்ப்புத்தான் இருக்கிறது. வேறு அவனது சட்டை, முருகனது ஊர், நண்பனது பெயர். இப்போ அதுங்கிறது பெயரை கொண்டு முடியுது. அது மாதிரி எல்லையை பாருங்கள், எல்லையில் வரக்கூடிய எண் மதுரையின் கிழக்கு, எதை ஒரு சொல்ல, கருவூரின் கிழக்கு மருவூர், மருவூரின் மேற்கு கருவூர் என்று வைத்து கொண்டாலும் கூட அங்கே பார்த்தீங்கன்னா இதற்கு இது இன்னது,
இந்த பொருளை பாருங்கள், அவ்வளவுதான். இதற்கு இது இன்னது எல்லை. அப்போ என்ன ஆகுது, அந்த ஊர் பெயர் மட்டும்தான் நிற்குது. ஆகையினால எல்லை இன்னும் அதுவும் பெயர் கொள்ளும். இவை பெயரை கொண்டு முடிகின்றன. வேற்றுமை உருவுகள் அமையும் வாக்கியம் சொற்றொடர் எதை கொண்டு முடிகிறதுங்கிறது முக்கியமான செய்தி. அல்ல வினை கொள்ளும். ஏனைய அத்தனையும் வினை கொள்ளும். வளவன் வந்தான், எழுவாய் வினை கொண்டு முடிந்ததா? குடத்தை வணைந்தான், இரண்டாம் வேற்றுமை உருவு செய்யப்படுபொருள் ஐ வினை கொண்டு முடிந்ததா? வாளால் வெட்டினான், மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் வினை கொண்டு முடிந்ததா? வளவனுக்கு கொடுத்தான், நான்காம் வேற்றுமை உருவு கு வினை கொண்டு முடிந்ததா? காக்கையின் கரிது, களம்பழத்தை முன்னத்துக்கு போடுங்க. களம்பழம் காக்கையின் கரிது. கம்பர் கல்வியில் பெரியர், அங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று, அது கரியர் பெரிய, கரிது பெரியர் என்று சொன்னாலும் கூட அவையும் குறிப்பு வினைமுற்றாகிறதாலும் வினை கொண்டு முடிகின்றன. அவையின்கண் இருந்தான், ஏழாம் வேற்றுமை. முருகன் அவையின்கண் இருந்தான் வச்சிருந்தேன். அவையின்கண் இருந்தான், கண் உருவு வருகிற பொழுது அங்கே என்ன வருது பாருங்க, கொற்றா கொல், முருகா செல். அங்கே ஒரு கட்டளை சொல்லாகிறதால வினையாகத்தான் அமையக்கூடிய தன்மை. அல்ல வினை கொள்ளும். ஆறாம் வேற்றுமை தவிர்த்து இணையெல்லாம் வினை கொள்கின்றன. இதில் இது மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது. 4, 7 இருமையும் கொள்ளும். நான்காம் வேற்றுமையும் ஏழாம் வேற்றுமையும் பெயரும் கொள்ளும் வினையும் கொள்ளும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்க வேண்டித்தான். பிணிக்கு மருந்து, பிணிக்கு மருந்து பெயரை கொண்டு முடிந்தது. பிணிக்கு மருந்து ஏதோ ஒரு சொல்லு. பழம், இப்பிணிக்கு மருந்து பழம், இப்பிணிக்கு மருந்து சோறு, இப்பிணிக்கு மருந்து பால் பெயரை கொண்டு முடியுதா? மணியின்கண் ஒலி, கிளையின்கண் பறவை என்று ஏழாம் வேற்றுமை பெயரை கொண்டு முடியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பிணிக்கு கொடுக்கும் மருந்து, மணியின்கண் உள்ளது ஒளி என்று சிறுபான்மை வினையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையாகவும் சொல்லப்படுகிறது. 4, 7 இருமையும் புல்லும். வேற எப்படி சொல்லலாம்? 4ம் 7ம் வினை கொள்வதும் உண்டு, பெயர் கொள்வதும் உண்டு என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதாவது பிணிக்கு மருந்து என்பதை அப்படியே சொன்னால் பெயரை கொண்டு முடியுதுன்றாங்க. பிணிக்கு கொடுக்கும் மருந்து என்று கொடுக்கும் என்கிற வினையை அவாவி நிற்கிறது. மணியன்கண் ஒளி என்பது மணியன்கண் உள்ளது ஒளி என்று அதுவும் வினையை அவாவி நிற்கிறது. எனவே வினையோடு பொருந்தும் பெயர்கள் இவை என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேறு மாதிரி சொன்ன தவறாயிடும். அவங்க பெரியவங்க சொன்னது அப்படியே இருக்கட்டும். அவன் வீட்டுக்கு சென்றான், உடனே 4ஆம் வேற்றுமை வினையை கொண்டு முடியுது. அப்போ அவன் என்கிற எழுவாய்க்கு தானே முதல் அவன் சென்றான் தானே அர்த்தமாகுதுன்னு நமக்கு தோணும். அதனால் இதில் இருக்கிற உரையை இப்போதைக்கு புரிந்து கொள்வோம். இது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் முதல் வேற்றுமையும் 2ஆம் வேற்றுமையும் பெயர் கொண்டு முடிகிறதும் உண்டுன்னு உரையாசிரியர் சொல்கிறாரு. சாத்தன் வருதல் தொழில் பெயரை கொண்டு முடிந்தது. சாத்தன் வருதல், ஆனால் உண்மையிலே அது சாத்தனது வருதல்னு அதுதான் அங்கே இருக்கிறதுன்னு தோணுது. இருக்கட்டும். சாத்தன் வருதல். குடத்தை வணைந்தவன், இது சொல்லலாம். குடத்தை வணைந்தான், குடத்தை வணைந்தவன், அவன் குடத்தை வணைந்தவன். அவன் யார்? அவன் குடத்தை வணைந்தவன். அப்போ குடத்தை என்பது வணைந்தவன் என்பதை கொண்டு முடியுதான். குடத்தை வணைந்தவன், அதுக்கப்புறம் தொடர் வரணும் என்ன ஆனான்னு அதை அப்படி நிறுத்திட்டாங்க. இது உரையாசிரியர் சொல்கிறது, ஏற்றுக்குவோம். அது மாதிரி சாத்தன் என்பது சுட்டு பெயராகிய அவன் என்பதையும் வினா பெயராகி யாவன் என்பதையும் கொண்டு முடிகிறது உண்டு. சாத்தன் யார்? சாத்தன் அவன். சாத்தன் யார்? வினாவை கொண்டு முடிகிறது, சுட்டு பெயரை கொண்டு முடிகிறது. இப்படியெல்லாம் கருத வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தில் பெயரியல், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு, இன்னும் சொல்லப்போனால் கேள்வியாகும், இவற்றில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இயல், பெயர் இயலில் பெரும்பகுதி ஒரு 4 இயல் செய்தியை தொகுத்து ஒரு இயலாக அமைக்கிறாருன்னு சொல்லும்பொழுது இந்த பின்னோன் வேண்டும் விகற்பங்கூறல் என்பது எவ்வளவு நெருக்கடியான செய்தி, அதை எவ்வளவு வெற்றிகரமாக பவணந்தியார் முடித்திருக்கிறார் என்பது
அது படித்து புரிஞ்சிக்கிறவங்களுக்கு தான் அந்த வியத்தகு செயலானது புரிய வரும். உண்மையிலேயே அது ஒரு தெய்வ செயல்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. இந்த அளவில் பெயரியல் நிறைவு பெறுகிறது. நாம் சொல்லதிகாரத்தில் முதல் பகுதியாகிய முதல் இயலாகிய பெயரியலை முடிச்சிருக்கிறோம். இன்னும் வினையியல், பொது இயல், இடையியல், உரியியல் ஆகிய 4 இயல்கள் இருக்கின்றன. அடுத்த வகுப்பில் நாம் வினையியல் குறித்து சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து வழிபட்டு நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.